ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து இந்த ஐர மீன் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து அப்படியே நம்ம மீன் குழம்பு டேஸ்ட்லேயே வரும். வாங்க என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயத்துக்கிட்ட நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பச்சை மிளகா, 2 பூண்டு வந்து நல்லா 1-2 தட்டி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, 2 தக்காளி வந்து வெட்டி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த கருவாடை வந்து ஒரு நல்லா அரை மணி நேரமாக நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சிருந்தோம்னா அதில் மண் எல்லாமே வந்து அதோட கழிவு எல்லாமே வந்து போயிடும். நம்மளுக்கு வந்து சுத்தமாக அது வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து புளி வந்து நான் ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். நல்ல வெந்தயம் பொரிஞ்சு வந்தோடனே 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வந்து பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அது வந்து ஓரளவு வந்து நல்லா வந்து வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறிட்டு லைட்டாக வந்து உப்பு போட்டோம் அப்படின்னா சீக்கிரமே நம்மளுக்கு வந்து வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வரும். நல்லா வந்து மணமாக இருக்கும். நல்லா வெந்து வந்தோடனே நம்ம வந்து தக்காளியை வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். அது எல்லாமே வந்து நல்லா கலந்து ஒரு நம்ம வந்து தக்காளி தொக்கு செய்வோம்ல, அந்த இதுக்கு வந்து கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நாங்கள் வந்து வீட்டு மல்லித்தூள் மிளகாத்தூள் தான் வந்து சேர்ப்போமா. மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூனு. நீங்கள் வந்து 2 இதுவுமே ஒன்றா வச்சுருந்தீங்கனாலுமே சேர்த்துக்கிடலாம். வந்து அதுக்கப்புறம் வந்து புளி கரைசலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டோன்னே அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் மஞ்சத்தூள் வந்து சேர்க்காம விட்டுட்டேன், மறந்துட்டேன். அதனால நான் இடையில தான் வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். நல்லா அதையும் வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு வந்து நல்ல குழம்பா வேணும் அப்படின்னாலும் நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் கிரேவியாக வேணுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம தண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா வந்து மூடி வச்சுட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா கொதிச்சு வந்துடும். கொதிச்சு வந்து இந்த மாதிரி வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து அலசி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கருவாடு, அதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்புலேயே வச்சுருந்தோம்னா ஒரு கொதி வரும். அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இந்த கருவாட்டில் வந்து அதிகமாக வந்து உப்பு இருக்காது. நம்ம வந்து எப்போதும் நார்மலாக நம்ம குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம அப்புறம் பத்தலைனாலும் கடைசியாக வந்து போட்டு கிளறி விட்டோம்னா நல்லா வந்து சேர்ந்து வந்துடும். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.